குயிக்கா பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்ன்னு நினைச்சீங்கன்னா, எக்கச்சக்கமான ரெசிபீஸ் நமக்கு ஞாபகம் வரும். அதுலயும் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஃப்ரைட் எக் பஃப் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது குயிக்கா பண்ணிடலாம். உங்களுக்கு குயிக்கா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்றது? என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிடலாம். கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க 2 பழமான தக்காளி அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னு நம்ம எடுத்திருக்க மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ஸ்டஃபிங்ல 1/4 கப் தண்ணி சேர்த்து தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை தேவையான அளவு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலா ஸ்டஃபிங்க்கு ஒரு 8ல இருந்து 10 ஃப்ரைடு எக் பஃப் பண்ணலாம். கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்திலேயே பிசைஞ்சுக்கலாம். 1 கப்பு மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஸ்டஃபிங்கும் ரெடி. அடுத்து என்ன, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி மாவை சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்து 1க்கு 4 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஈவனா தடவிடலாம். ஒரு ஷீட் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஷீட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா ஸ்டஃபிங் 3/4 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்திருக்க முட்டை 1க்கு 2 கட் பண்ணிக்கலாம். அதுல பாதி மட்டும் இந்த மசாலா ஸ்டஃபிங்க்கு மேல வச்சிடலாம். சைட்ல கொஞ்சமா தண்ணி இல்லாட்டி மைதாவும் தண்ணியும் கலந்து வச்சு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒட்டிடலாம். நல்லா எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போதான் அது எண்ணெயில பொரிச்சு எடுக்கும் போது வெளியே வராது. இப்போ கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இது கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வச்சு 2 பக்கமும் பொறுமையா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம். இது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை செய்து பாருங்க. ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. இதுல அந்த எக்கு மசாலா எல்லாமே சேர்த்து சாப்பிடும் போது பஃப்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்காது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது மைதால பண்ணல, கோதுமை மாவுல தான் பண்ணியிருக்கோம். அதனால இன்னமும் ஹெல்த்தியா இருக்கும் இந்த ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போதான் மேலும் போடக்கூடிய பல ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ரெசிபி டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தரேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.